Hi guys, Assalamu alaikum. Welcome to SL Lady Bus channel. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது Arabic style beef shawarma recipe. ஸோ வாங்க இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் பீஃபை மேரினேட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு நான் இன்றைக்கி எடுக்கிறது ஆலிவ் ஆயில், கூடவே கொஞ்சமாக ரோஸ்மெரி ஆட் பண்ணிக்கோங்க, அண்ட் ஒரிகானோ, ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, உப்பு அண்ட் கலருக்காக வேண்டி கொஞ்சமாக கொச்சிக்கத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நாங்கள் பீஃபை சேர்த்துக்கொள்வோம். பீஃப் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எங்களுக்கு ஈஸியாக குக் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மரினேட் பண்ணின பீஃபை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுங்க. அப்படி இல்லைன்னா முந்தின நாள் நைட்டுக்கு மரினேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ நான் இப்போ பீஃபை 2 முறையில் குக் பண்ணுற மாதிரி காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பீஃபை அவனில் எப்படி குக் பண்ணுறேன்னு பார்ப்பேன். ஒரு பேக்கிங் ட்ரேயில் இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரை சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கிற பீஃபை ஒவ்வொரு பீசஸாக அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா அதுக்கு மேலால் கொஞ்சமாக ஆலிவ் ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 200 டிகிரி செல்சியஸில் 40 to 50 மினிட்ஸ்க்கு மாதிரி பேக் பண்ணி எடுக்கணும். இடைக்கிட இதை பீஃபை ஒவ்வொரு பீசஸையும் அடுத்த பக்கம் ஃப்ளிப் பண்ணி போட்டு குக் பண்ணிங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகி வரும். இப்போ நாங்கள் ஸ்டவ்வில் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கொள்ளணும். அதில் ஆலிவ் ஆயில் சேர்த்திக்கிறேன். மிச்சம் தேவையில்ல, ஒரு லைட்டாக ஆலிவ் ஆயில் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கிற பீஃப் ஒவ்வொரு பீசஸையாக வச்சுட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். மெயினாக ஃப்ளேமை நல்லாவே ரெடியூஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளணும். இதை கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ்க்கு மாதிரி ஒவ்வொரு பக்கத்தையும் மாற்றி மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி வரப்போக்கிலேயே பீஃபில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வெளியாகும். அண்ட் இப்போ இதை அடுத்த சைடுக்கும் நாங்கள் ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கொள்ளணும். பீஃபில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு நல்லா ஃப்ரை ஆகி வந்திக்குது. ஸோ ஷவர்மாக்கு தேவையான பீஃபும் ரெடி. இப்போ நாங்கள் அடுத்தது செய்ய போகிறது கார்லிக் சாஸ். இதுக்கு ஒரு பிளெண்டர் ஜாரில் 1 கப் கார்லிக் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கொள்ளணும். அண்ட் இப்போ இது கூட எங்களுக்கு 1.5 கப் ஆயில் தேவைப்படுது. நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். வாசம் இல்லாத எந்த ஆயிலும் ஆட் பண்ணிடலாம். ஆயிலை ஒரே முறையில் போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். கூடவே பெப்பரும் சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் கார்லிக் சாஸும் ரெடி. அடுத்தது நான் செய்ய போகிறது ஒரு சாலட் ரெசிபி. இதுக்கு நீங்கள் யோகர்ட் இல்லைன்னா புளி இல்லாத கர்ட் எடுத்துக்கொள்ளலாம். இது நல்ல ஒரு ஃபோக் கொண்டு வச்சு விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 or 2 மினிட்ஸ்க்கு மாதிரி மிக்ஸ் பண்ண போக்கில் இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் வரும். இப்போ இது கூட நாங்கள் வெஜ்ஜீஸ் சேர்க்க போகிறோம். ஸோ கியூக்கம்பர் சேர்க்குறோம். அதில் நடுவில் இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்க்கணும். தக்காளியை சேர்க்க போக்கில் நடுவில் இருக்கிற சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் சின்ன சின்ன பீசஸ்க்கு கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளணும். கூடவே கொஞ்சமாக உப்பு, சீனி, மிளகுத்தூள் அண்ட் வினிகர் சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஸோ நல்ல டேஸ்ட்டான ஒரு சாலடும் ரெடி ஆகிட்டு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெட்டோட ரைஸோடு எல்லாம் சர்வ் பண்ணிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஷவர்மா செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிக்குது. ஸோ ஷவர்மாக்கு இந்த ரொட்டி ரெடிமேடாகவே ஷாப்பில் எடுக்கலாம். அப்படி இல்லைண்டா இதோட ரெசிபியும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிறேன். அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரொட்டியில் நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற கார்லிக் சாஸை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அண்ட் தென் நாங்கள் குக் பண்ணி வச்சுக்கிற பீஃபை வைப்போம். அதுக்கு மேலால் நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற வெஜ் சாலடை வச்சுக்கொள்ளணும். ஸோ இப்போ இதை உங்களுக்கு எந்த ஸ்டைலில் தேவையோ அந்த மாதிரி ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதை பரிட்டோ ஸ்டைல்லே ரேப் பண்ணுறேன். ஸோ தட் உள்ளே கேட்குற எதுவுமே வெளியே வராமல் ஃபுல் கவராக இருக்கும்.
ஸோ ஃபுல்லாக ரப் பண்ண போகிறோம். இதை ஃபியூ மினிட்ஸ்க்கு குக் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி பீஃப் ஃப்ரை பண்ணினா அதே தவாவில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். அதில் நாங்கள் ரப் பண்ணி வச்சுக்கிற ஷவர்மாவை வச்சு 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சுட்டு எடுக்க போகிறேன். அவ்வளோதான், 2 பக்கமுமே நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஃபாயில் பேப்பரில் வச்சு சுற்றி எடுக்கிறேன். ஸோ அதோட சூடு அப்படியே இருக்கும். அவ்வளோதான், நல்ல டேஸ்டான அரபிக் ஸ்டைல் ஷவர்மா ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.